ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவல் முகில் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக் டேர்ம் 1ல் லெசன் 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்லேருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்கூல் புக் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் டேஷ். ஆன்சர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. பண்டைய இந்தியாவில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் யாவை? ஆன்சர் பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. நெக்ஸ்ட், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் டேஷ் நாகரிகம். ஆன்சர் மெசபடோமியா. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். அடுத்து, மெசபடோமியா நாகரிகம் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆன்சர் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்போ பூம்புகார் நகரை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, காப்பிய மாந்தர்களான கோவலன் கண்ணகியும் பிறந்த ஊர். ஆன்சர் பூம்புகார். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் வங்காள விரிகுடா. பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் வங்காள விரிகுடா. அடுத்த கேள்வி, பூம்புகார் காவேரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போது டேஸ் அருகே உள்ளது. ஆன்சர் மயிலாடுதுறை. பூம்புகார் காவேரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஷின், பூம்புகார் நகரின் வேறு பெயர்கள் யாவை? ஆன்சர் புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம். பூம்புகார் நகரின் வேறு பெயர்கள் புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம். அடுத்து, சங்ககால சோழ அரசனின் துறைமுகம் டேஷ் ஆகும். ஆன்சர் பூம்புகார். சங்ககால சோழ அரசனின் துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்கள் யாவை? ஆன்சர் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. அடுத்த கேள்வி, சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? ஆன்சர் மாநாய்க்கன். சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். அடுத்த, மாநாய்க்கன் என்றால் டேஸ் என்று பொருள். ஆன்சர் பெருங்கடல் வணிகன். மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். நெக்ஸ்ட், சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவன். சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவன். அடுத்து, மாசாத்துவன் என்றால் டேஸ் என்று பொருள். ஆன்சர் பெருவணிகன். மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள். நெக்ஸ்ட், பூம்புகாரில் டேஸ் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். ஆன்சர் கிரேக்கம் மற்றும் ரோம். பூம்புகாரில் கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். நெக்ஸ்ட் கொஷின், பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஸ் கூறுகின்றன. ஆன்சர் பட்டினப்பாலை. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார். கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆன்சர் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். கடியலூர் ஒருத்திரங்கண்ணனாரும் சிலப்பதிகாரத்தை இயற்றின இளங்கோவடிகளும் ஒரே நூற்றாண்டை சார்ந்தவர்கள் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் வழியாக டேஸ் இறக்குமதி செய்யப்பட்டன. ஆன்சர் குதிரைகள்.
கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது. ஆன்சர் கருமிளகு. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமலையிலிருந்து டேஸ் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆன்சர் தங்கம். வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து டேஸ் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆன்சர் சந்தனம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து சந்தனம் இறக்குமதி செய்யப்பட்டது. 24வது கேள்வி, தென்கடல் பகுதியிலிருந்து டேஷ் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆன்சர் முத்துக்கள். தென்கடல் பகுதியிலிருந்து முத்துக்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, கிழக்கு பகுதியிலிருந்து டேஷ் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆன்சர் பவளம். அடுத்து, ஈழத்திலிருந்து டேஷ் இறக்குமதி செய்யப்பட்டது. உணவுப் பொருட்கள். ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, எங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆன்சர் பூம்புகாரில். பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது. அடுத்த கேள்வி, டேஸ் வரை சிறப்புற்று திகழ்ந்தது பூம்புகார் நகரம். ஆன்சர் கிபி 200. கிபி 200 வரை சிறப்பித்து திகழ்ந்தது பூம்புகார் நகரம். புகார் நகரம். புகார் எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், புகார் நகரம் அழிவிற்கு காரணம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்கள். புகார் நகரம் அழிவிற்கு காரணம் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்கள். அடுத்த கேள்வி, மதுரையை குறித்து அடுத்தடுத்து வரும். பண்டைய காலத்தில் மதுரையை முறையே யார் ஆட்சி செய்தனர். ஆன்சர் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். பண்டைய காலத்தில் மதுரையை முறையே ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து யார் ஆட்சி புரிந்தனர். ஆன்சர் நாயக்கர்கள். அதாவது இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து யார் ஆட்சி புரிந்தனர்னு கேட்டாங்கன்னா நாயக்கர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணியை செய்த புலவர்கள் எத்தனை பெயர். ஆன்சர் 49 பெயர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பெயர்கள். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு டேஸ் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. ஆன்சர் அகில் சந்தனம். கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ள டேஷ் இருந்து பண்டைய இஸ்ரேல் அரசன் டேஷ் முத்துக்களை இறக்குமதி செய்தார். ஆன்சர் என்னன்னா உபரி மற்றும் சாலமன். அதாவது பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ள உவரியில் இருந்து பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செய்தார். அடுத்த கேள்வி, டேஷ் நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. ஆன்சர் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரையில் இருந்த 2 வகை அங்காடிகள் யாவை. ஆன்சர் நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. மதுரையில் இருந்த 2 வகை அங்காடிகள் நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. அடுத்த கேள்வி, டேஷ் என்பது பகல் பொழுதிலால் ஆன அங்காடி ஆகும். ஆன்சர் நாலங்காடி. நாலங்காடி என்பது பகல் பொழுதினால் ஆன அங்காடி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்பது இரவு நேரத்து அங்காடி ஆகும். ஆன்சர் அல்லங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி ஆகும். அடுத்த கேள்வி, இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் தூங்கா நகரம். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் டேஷ் குறிப்புகளை மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. ஆன்சர் மெகஸ்தனிசன். அதாவது புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. அடுத்த கேள்வி, மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான யார் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் சாணக்கியர்.
மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றிய தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கேள்வி, மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான டேஷ் அமைக்கப்பட்டு இருந்தன. ஆன்சர், சுரங்கப்பாதைகள். மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டு இருந்தன. அடுத்த கேள்வி, காஞ்சியை பற்றி பார்க்கலாம். பள்ளிகள் எந்த நகரில் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன? ஆன்சர், காஞ்சி. அதாவது பள்ளிகள் எந்த நகரில் முதலாக ஏராளமாக அமைக்கப்பட்டன? ஆன்சர், காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக டேஸில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார்? ஆன்சர், காஞ்சி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். அடுத்த கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர்? ஆன்சர், காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர்? ஆன்சர், கவிஞர் காளிதாசர். அடுத்த கேள்வி, நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? ஆன்சர், கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அதாவது நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தகையா சாஞ்சியை போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர்? ஆன்சர், சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுக்குள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங். அடுத்த கேள்வி, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் டேஷ்? ஆன்சர், காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் பிறந்த இடம்? ஆன்சர், காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் பிறந்த இடம்? ஆன்சர், காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர், கோவில்களின் நகரம். காஞ்சி கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் எது? ஆன்சர், கைலாசநாதர் கோவில். காஞ்சியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் கைலாசநாதர் கோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கைலாசநாதர் கோவில் என்ற கற்கோவிலை கட்டியவர்? ஆன்சர், பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். கைலாச கோவில் என்ற கற்கோவிலை கட்டியவர் பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? ஆன்சர், காஞ்சியில். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். அடுத்த கேள்வி, காஞ்சிபுரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர், ஏரிகளின் மாவட்டம். காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கியது? சேரநாடு. சேரநாடு கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகளை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது? சோழநாடு. அதாவது சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் உள்ளடக்கியது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளை உள்ளடக்கியது தொண்டை நாடு. அதாவது தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புகார் என்பது துறைமுக நகரம், மதுரை என்பது வணிக நகரம், காஞ்சி என்பது கல்வி நகரம், சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு
சான்றோர் உடைத்து. இது வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எதற்கு உண்டு? ஆன்சர் மதுரை. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசனோட லைன் பை லைன் கொஷின் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் நான் எல்லா கொஷினுமே கவர் பண்ணிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.